என் கிருபை உனக்கு போதும், என் பலன் உனக்கு தருவே. என் கிருபை உனக்கு போதும், என் பலன் உனக்கு தருவே. கிரேஸ் கிரேஸ் கிருபா கிருபா, கிரேஸ் கிரேஸ் கிருபா கிருபா, கிரேஸ் கிரேஸ் கிருபா கிருபா, கிரேஸ் கிரேஸ் கிருபா கிருபா. என் கிருபை உனக்கு போதும், என் பலன் உனக்கு தருவே. என் கிருபை உனக்கு போதும், என் பலன் உனக்கு தருவே. சங்கீதம் 65:2 நாம் வாசிப்போமானால், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையில சில சத்தியங்களை நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபம் பண்ணி நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சொல்லி டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் செய்து பிரயோஜனம் இல்லை. தேவன் கேட்கலன்னா என்ன பிரயோஜனம்? ஆனால் தேவனுடைய ஒரு தன்மை என்னன்னா, ஜெபத்தை கேட்கிற தேவன். கண்டிப்பாக ஜெபம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நபரும், தேவனை தேடுகிற நபர்கள், அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய கட்டளையை கை கொள்கிறவர்கள், அவருடைய வழியில் நடக்கிறவர்கள் கண்டிப்பாக ஜெபம் செய்ய வேண்டும் என்பதை நாம் இன்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், ஜெபம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, இன்று உங்கள் மனதிலே நான் தினமும் என் படுக்கையின் பக்கத்திலே முழங்காற்படியிட்டு கண்டிப்பாக ஜெபிப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். பிலிப்பியர் 4:6 உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மத்தேயு 6:6 நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், உங்கள் அறைக்குள்ளே நீங்கள் போய் கதவை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தை பார்க்கிற தேவனுக்கு நீங்கள் உங்களுடைய பாரம் பிரச்சனை எல்லாவற்றையும் சொல்லுங்க. வெளியரங்கமாக அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் என்று இயேசு சொன்ன வார்த்தை. இயேசு என்ன சொன்னார்? என் வார்த்தைகள் மாறாது, வானமும் பூமியும் மாறினாலும் என் வார்த்தைகள் மாறாது என்று சொன்ன அந்த இயேசு, அவர் இதை சொல்லியிருக்கிற, உன் அறையிலே போய் கதவை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தை பார்க்கிற தேவனுக்கு உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சொல்லு என்று. ஆதலால் நாம் அதன்படி செய்ய வேண்டும். மத்தேயு 6:9 நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இயேசு கற்றுக் கொடுத்தார். மத்தேயு 14:23 எல்லா ஜனங்களையும் அனுப்பிவிட்டு ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே தனிமையா இருந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாராம். ஜெபம் பண்ணுவதற்கே ஒரு மலையின் மேலே ஏறி போனாராம் இயேசு. இயேசு நமக்கு மாதிரி. அவருடைய அடிச்சுவடுகளில் நாம் பின்தொடர்ந்து வரும்படி நமக்கு மாதிரியை காண்பித்தார். தன்னை தாழ்த்தினார், சீஷர்களுடைய பாதங்களை கழுவினார், தன்னை தாழ்த்தினார். நீங்களும் இதன்படி செய்யுங்கள் என்று சொன்னார். அப்போ அவரும் எப்போ பார்த்தாலும் ஜெபம் ஜெபம் ஜெபம். தனியாக வனாந்திரத்தில் போய் ஜெபம் பண்ணினார். இரவு முழுவதும் ஜெபம் பண்ணினார். ஜெப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கூட தன்னுடைய வாழ்க்கையில மாதிரியாக நமக்கு காண்பித்தார். நீங்கள் இதன்படி செய்யுங்கள் என்று. ஜெபம் ரொம்ப முக்கியம் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார், சொன்னார், தன் வாழ்க்கையிலும் காண்பித்தார். அதன் பிறகு மத்தேயு 26:39 கெத்சேமனே தோட்டத்திற்குள்ளே போய் முழங்காற்படிட்டு ஜெபம் பண்ணிற, பிதாவே
இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், என்னுடைய இஷ்டத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணிவிட்டு திரும்பி வந்தார். சீஷர்கள் எல்லாரும் நித்திரை போய் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், சோதனைக்குள் விழுந்து விடாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? மறுபடியும் 2ஆம் முறை போய் அதையே சொல்லி ஜெபம் பண்ணினார், முழங்கார் படியிட்டு. மறுபடியும் 3ஆவது முறை போய் ஜெபம் பண்ணினார் கெத்செமனே தோட்டத்தில். ஜெபம் எவ்வளவு தேவை என்பதை இயேசு தன் வாழ்க்கையில நமக்கு காண்பித்தார். ஆதலால் எனக்கு அருமையானவர்களே, கண்டிப்பாக நான் தினமும் ஜெபிப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தை கண்டிப்பாக நீங்கள் எடுக்க வேண்டும். நான் தினமும் ஜெபிப்பேன். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் பாருங்கள், நம்பிக்கை, தைரியம், விசுவாசம். நான் ஜெபிச்சிட்டேன், ஆண்டவர் சொல்லிட்டேன், என் பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டேன், இனிமே எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்ற ஒரு தைரியமும் விசுவாசம் உங்களுக்கு வரும். ஆம், நான் 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு சர்ச் ஓப்பனிங்காக போயிருந்தேன். அழகாக சர்ச் கட்டியிருந்தார்கள். நீங்கள் தான் ஓப்பன் செய்யணும் என்று என்னை கூட்டி கொண்டு போனார்கள். நான் எதுவும் அதுக்கு உதவி பண்ணலை. இருந்தாலும் நீங்கள் தான் ஓப்பன் பண்ணன்று என்னை கூட்டி கொண்டு போனார்கள். நான் போயிருந்தேன். நன்றாக ஜெபம் பண்ணி ஆயத்தத்தோடு போயிருந்தேன். என்னுடைய பிரசங்கத்திற்கு முன்பதாக இந்த சர்ச்சி பாஸ்டர் தன்னுடைய சாட்சியை சொல்லுவார். தேவன் எப்படி அழைத்தார், எப்படி ஊழியத்தில் கொண்டு வந்தார், எப்படி இந்த சர்ச்சு கட்டப்பட்டது, எல்லாவற்றையும் சொல்லுவார் என்று சொன்னார்கள். அந்த ஒரு 15 நிமிஷம் அந்த பாஸ்டர் தன்னுடைய சாட்சியை சொன்னார். ரொம்ப மக்கள் விருப்பத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நான் பேசுவதற்காக சனிக்கிழமை அந்த நாள் முழுவதும் தேவனுடைய பாதத்திலே நான் காத்திருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ, ஆண்டவரே நாளைக்கு வருகிற மக்களுக்கு என்ன சொல்லணும் என்று ஜெபத்திலே காத்திருந்து தேவன் தருகிற வார்த்தைகளை அவருக்கு நான் சொல்லுவேன் என்று அந்த வார்த்தை சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பாருங்க, ஜெபம் பழைய சர்ச் பக்கத்தில் இருக்கு, சின்ன சர்ச். அதிலிருந்து இந்த பெரிய சர்ச்சை கட்டும்படி செய்து அங்கே அநேக மக்கள் வந்து நன்மை பெற்று குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை பெற்று அவர்கள் சந்தோஷத்தோடு இருப்பதை நான் பார்க்க முடிந்தது. இதற்கெல்லாம் காரணம் அந்த ஜெபம். அந்த சனிக்கிழமை முழுவதும் ஜெபம் பண்ணுவாராம். அது நான் ரொம்ப ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், ஜெபம் என்பது கண்டிப்பாக தேவை. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நாம் அவருக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்த வேண்டும். அதன் பிறகு 2 நாட்களுக்கு முன்பதாக நர்சராவ் பேட் என்கிற ஒரு இடத்திற்கு நான் போயிருந்தேன். பயங்கரமாக தேவன் யூஸ் பண்ணார். 45 மினிட்ஸ் மொத்தம் ப்ராஃபஸியில் தான் போச்சு. தேவன் கொடுத்த தரிசனங்களை விளக்கி சொல்லி கொண்டிருந்தேன். ரொம்ப ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஸ்டேஜில் வர்றவங்களெல்லாம் நிற்க முடியல. அப்படி தேவன் அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிச்சார். கடைசியில் இது முடிந்த பொழுது அந்த பாஸ்டர், அந்த மீட்டிங் நடத்தின பாஸ்டர் சொன்னார், ஐயா 10 நாட்களாக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணியிருக்கிற ஐயா இந்த மீட்டிங்காக. அப்போ நான் மனசில் நினச்சிட்டேன், அதனால தான் தேவன் இப்படி பலமாக யூஸ் பண்ணியிருக்கிறார் என்று நான் நினைத்து கொண்டேன். எனக்கு அன்பானவர்களே, ஜெபத்திலே வல்லமை உண்டு. ஜெபம் கேட்கப்பட்டு அங்கிருந்து பதில் வரும் நமக்கு உதவி செய்ய. ஆதலால் நீங்கள் தினமும் உங்கள் படுக்கையின் பக்கத்திலே முழங்காற்பட்டு ஜெபம் பண்ணி உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு சொல்லி பலமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்று இந்த வார்த்தை உங்களுக்கு வருகிறது. ஆதலால் இதை தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொண்டு
அதை கடைபிடித்து முன் செல்லுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். தேவனே, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதே உம்முடைய வல்லமை ஜனங்களை தொடுவதாக. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை கேட்டார்களோ எல்லாரையும் நீர் பிளஸ் பண்ண ஆண்டவரே. உம்முடைய கரம் அவர்கள் மேல் வரட்டும். தடைகள், பிரச்சனைகள், இருளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கட்டும் என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். வியாதி, பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் சரீரத்தை விட்டு நீங்கட்டும் என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். அற்புதங்களுக்காக காத்திருக்கிற மக்களுக்கு அற்புதம் நடக்கட்டும்ப்பா. உதவி செய்யும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே நான் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். ஜட்சன் ஆபிரகாம் தமிழ் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். தெரிந்தவர்களுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றவர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you, God bless you, God bless you.